இதெல்லாம் உண்மையை சொல்லிட்டாரு, இது ஆணையை கண்டுபிடிக்கணும்ன்ற. ஆமா, இதெல்லாம் தான் இருக்கு. இப்போ அவரே கண்டுபிடிச்சிட்டாரு, அப்புறம் இனிமே ஆணையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்குது? யார் அந்த சமூக விரோதிகள், யார் அந்த இன்ட்ரோடக்ஷன் எதனால பண்ணாங்க? ஆமா, எல்லாமே தெரியுமே அவருக்கு. ஏங்க 6 பேரை கிழிச்சிருக்கிறாங்க, எப்படி கிழிச்சாங்க, எப்படி மிதிச்சாங்க, இவ்வளோ டீட்டெயில் அவருக்கு தெரியுதுங்கும் போது அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட இருக்கணும்ல. இல்லாமே சொல்லுவார். இந்த எவிடன்ஸ் அவர் கொடுக்க வேண்டியதானே. அதில் என்ன ப்ராப்ளம்? இப்போ இதில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது கூட்டம் ரொம்ப ஓவராக இருக்குது, அவ்வளோ தூரத்துக்கு போகாதீங்க, இங்கேயே நிறுத்திடுங்கன்னு டிஎஸ்பி மற்றவர்கள்லாம் இவங்கள்ட்ட முறையிட்டோம். அதை அப்படியே மாற்றி சொல்றாரு. என்ன ஃபெலிக்ஸ் என்ன டிஎஸ்பி கிட்ட விஜய் சொல்லியிருக்காராம், நாங்கள் இங்கேயே பேசிடுறோம், இங்கேயே கூட்டம் வந்துருச்சோன்னா, இல்லை சார் ப்ரொடெக்ஷன் தான் உங்களுக்கு அங்கே வரைக்கும் கொடுத்துருக்கோம்ல, நான் அங்கே வந்து உங்களை விட்டுறோம். ஃபெலிக்ஸ் வந்து தாவேக்காவனுடைய ஸ்போக்ஸ் பர்சனா? அவர்கிட்ட வந்து சோர்சஸ் பேசினாங்க அப்படின்றதுலாம். சோர்ஸ் எல்லாம் இல்லை, தாவேக்காவினுடைய பெட்டிஷனை நான் படிச்சிருக்கேன், அஃபிடவிட், கோர்ட்டில் போட்ட அஃபிடவிட்டில் அது மாதிரி எதுவும் கிடையாது. விஜய் வந்து வண்டி உள்ள இருக்கார், அவர்கிட்ட எந்த போலீஸ் அதிகாரியும் பேச முடியாது. அவர் விஜய் யார்கிட்டையும் பேசினதா அதில் கிடையாது. அல்லது போலீஸ் வந்து சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அங்கே நிறுத்த சொன்னோம் மறுத்துட்டாங்க, அதை உண்மை அல்ல என்றும் அவர்கள் மறுக்கவில்லை அவங்க அஃபிடவிட்ல. அப்போ இவர் எதுல இருந்து பேசுறாரு, இவர் யார், இவருக்கு எப்படி தெரியும், என்ன ஆதாரத்திலிருந்து பேசுறாரு? இந்த அளவுக்கு ஃபெலிக்ஸ் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பயங்கரமான உண்மை கையில் இருக்குன்னா அதை வந்து இந்த ஆதவ் அர்ஜுன் போட்ட அஃபிடவிட்ல சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? நாங்கள் நிறுத்துறேன்னு சொன்னாங்க, இவங்க தான் வேணாம்னாங்க அப்படின்னு. அப்போ இது உள்ள வந்து மீறி உள்ளே வந்தார்கள். உள்ளே வந்த பிறகு இந்த பீரியட் பூரா என்ன நடந்தது அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட தொலைக்காட்சி கேமராக்கள் ஒரு 15 டிவி ஸ்டேஷன்ஸை இன்னும் லைவ் கவர் பண்ணி எல்லாருமே கூடவே வராங்க. சிசிடிவி கேமரா கிளம்புறது கூட தான் இருக்காங்க. ஆமா, பெரும் பல மீடியாக்கள் வந்து திமுக எதிர்ப்பு விஜய் ஆதரவு தான், அல்லது விஜயை ப்ரமோட் பண்றதுக்காக தான் வராங்க. அதுல என்ன எவிடன்ஸ் இருக்கு பார்க்கலாமே, அதை பார்த்தா தெரிஞ்சுக்கலாமே.